ஹாய் ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் சுயம் ஜெயந்தி. இந்த வீடியோவை பார்த்தீங்களா? நீ 717 மூடுனா 4000 கடைகளை மூடுவோம். 717 கடைகள் அரசு மூடலாம். 4100 சில்லற கடைகளில் இந்த தொழிலாளிக்கு நியாயம் வழங்கவில்லை என்றால், இந்த கோரிக்கை ஏற்கவில்லை என்றால், மீதி இருக்கிற கடைகளை கூட்டு சங்கமே மூடும். முதல்வர் என்ன செய்வார்? யாரும் இல்லைங்க, தமிழகத்தோட டாஸ்மாக் கடைகளோட சங்க தலைவர். இவர் என்ன சொல்ல வராரு அப்படின்னா, இன்னைக்கு தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஒரு அரசாணை பிறப்பிச்சிருக்காரு. அதாவது டாஸ்மாக் கடைகள், கோயில், பள்ளி இது போன்ற தலங்களுக்கு அருகில் உள்ள கடை, அதாவது 717 கடைகளை மூடுறதா ஒரு ஆர்டர் ஒன்று போட்டிருக்காரு. இதை எதிர்க்கும் விதமா, நீங்க 717 கடைகளை மூடினா இன்னும் 4000 கடைகளை மூட வேண்டியது இருக்கும், அதற்கு நாங்கள் காரணமாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டும் தோணியில ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்காரு. ஒரு புதுசா ஒரு கவர்மெண்ட் வருது, ஒரு நலத்திட்டங்களை கொண்டு வரணும். போதை பழக்கத்தில் போயிட்டு இருக்கிற மாணவர்களை கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் கொண்டு வரணும். இளைஞர்களை முன்னேற்ற பாதையில் கொண்டு போக வைக்கணும். அவங்களோட சிந்தனையை மேம்படுத்தி இந்த மது போன்ற விஷயங்கள்லேருந்து அவங்கள வேற வழிக்கு கொண்டு போகணும்னு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக 717 கடைகளை மூடுறாரு. ஆனால் அதை அப்போஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்க என்ன நல்ல காரியமாக பண்ணிட்டு இருக்காங்க? இவங்களுக்கெல்லாம் துப்புரவு தொழிலாளர் வேலையை கொடுக்கணும். அப்போதான் இவங்களுக்கெல்லாம் இந்த மெடுக்கோட இருந்து இப்படி சம்பாரிச்சுட்டு இப்படி சொகுசாக இருந்துட்டு அது பறி போகும்போது இப்படி வந்து போராட்டம் இல்லை எச்சரிக்கை மனு இந்த மாதிரி கொடுக்குறாங்க பார்த்தீங்களா? இவங்களுக்கெல்லாம் ஒரு துப்புரவு பணியாளர்களோட வேலையை பார்த்து இதெல்லாம் பாருங்க அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு வேலையோட கஷ்டம் நஷ்டம் தெரியும். ஸோ இவங்களை மக்கள் எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா, பழைய ஆட்சியில் இருந்த மதுவிலக்குத்துறை வந்து மிகவும் செல்வம் குளிக்கிற துறையாக இருந்துச்சு. ஸோ அதில் இருந்து பயனடைஞ்சவங்க, அதுக்கு கீழே கமாண்டில் இருக்கிறவங்க, இன்னும் சொல்லப்போனால் பார்த்தீங்கன்னா இந்த மதுவிலக்குத்துறையிலேருந்து 300 கோடியெல்லாம் வீடெல்லாம் கட்டியிருக்காங்க. யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ அந்த அளவுக்கு செல்வம் கொளிக்கக்கூடிய துறை. இதை திடீர்னு வந்து ஒரு புது அரசாங்கம் அமைஞ்சு அந்த துறையில் கடைகளையும் படிப்படியாக எண்ணிக்கையை குறைச்சிட்டு வரும்போது இவங்க பொங்கி எழுகிறாங்க. காரணம் என்னன்னா வேற யாரும் இல்லை, இந்த கடைகளுக்கு சப்ளை ஆகிற இதை தயாரிக்கிற எல்லா நிறுவனங்களும் கடந்த ஆட்சியில் இருந்த ஒவ்வொருத்தரும் தான் இதெல்லாம் ரன் பண்ணிட்டு வராங்க. ஸோ அவங்களுக்கு இது வந்து மிகப்பெரிய லாஸ். அது இல்லாமல் அவங்களுக்கு இதுலேருந்து போயிட்டு இந்த கமிஷன் எல்லாமே குறைஞ்சி ஸ்டாப் ஆக போகுது அப்படிங்கிற ஒரு பயம். அது இல்லாமல் ஏற்கனவே இந்த கட்சியிலேருந்து ஒரு கமாண்ட் வரும்போது அதை பாஸ் பண்ணுறாங்க. ஏன்னா 5 வருஷம் இவங்க வந்து நம்பிக்கையாக இருந்திருப்பாங்க இல்லையா மேலிடத்துக்கு. ஸோ அவங்க சொல்லி தான் இவங்க இந்த விஷயத்தெல்லாம் கொண்டு வர்றாங்க, இந்த பிரச்சனை இந்த இதெல்லாம் கொண்டு வர்றாங்க. மக்கள் இந்த அரசாங்கத்தை பயமுறுத்தி பார்க்கறதுக்கான வேலைகளில் தான் ஈடுபடுறாங்க அப்படிங்கிறது தான் மக்களோட கருத்தாக இருக்குது. இது போன்ற அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு கருத்து வரும்போது சிஎம் விஜய் அவர்கள் இது போன்ற சங்கங்களையெல்லாம் கலைக்கிற வேலையில் ஈடுபட்டு இவங்களுக்கு திரும்ப இந்த மாதிரி என்ன வராத அளவுக்கு நடவடிக்கை எடுப்பாருன்னு நம்புவோம். நன்றி, வணக்கம்.